என்ன ரூம் போட்டு யோசிக்கிற அளவுக்கு சீலிங் மேல பார்த்துக்கிட்டு அப்படி என்ன யோசனை? அதாவது கம்ரா வந்து மாஸ்குலின், மேஸ் வந்து ஃபெமினைன். அதை தான் யோசிக்கிறேன். ஐயோ, மறுபடியும் ஜெண்டரா? நீங்க எல்லா வேர்ட்ஸுக்குமே ப்ளூரல் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா திரும்பி யோசிங்க. நீங்க தப்பு. என்னைக்காவது நீங்க நினைச்சீங்களா இந்த மாதிரி நம்ம ஹிந்தி பேசுறோம் அந்த ஜெண்டர்னால நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுமோ, ஹெசிடேட் பண்ணி அப்படியே அங்கேயே இருந்துட்டீங்களோ? ஆமா. அடடடா, அப்போ நீங்க இந்த ரீல பார்த்து தான் ஆகணும். கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நான் சில வேர்ட்ஸ் வந்து போர்டில் எழுதியிருக்கேன். அந்த வேர்ட்ஸ்க்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. அதுக்காக நான் இப்போ அது உறுதியா உங்களுக்கு சொல்றேன், அது எல்லாமே மாஸ்குலின் தான். பேட், ட்ரீ, ஆம், மேங்கோ, घर, हाउस, दिन, डे, फल, फ्रूट, फूल, फ्लावर, आदमी, मैन, मोती, पर्ल. சில வேர்ட்ஸ் வந்து உருதுல இருந்தோ இல்லாட்ட சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்திருக்கலாம். அப்போ அதோட சினோனிம் ஆர் அதோட ஈக்குவலண்ட் ஹிந்தில இருக்கும். ஒன்னு மாஸ்குலின் இருக்கும் இல்லாட்ட ஃபெமினின் இருக்கும். சோ அது என்னன்னு பாப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பத்ர, பத்ர வந்து மாஸ்குலின், சிட்டி வந்து ஃபெமினின். இப்போ இது ரெண்டுமே மீனிங் வந்து லெட்டர் தான். ஒன்னு வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்திருக்கு, ஒன்னு வந்து ஹிந்திலேயே இருக்கிற வேர்ட். இன்னொன்னு ஜகஹ், ஜகஹ் அப்படின்னா பிளேஸ். அதேதான் ஸ்தான். ஜகஹ் வந்து உருதுல இருந்து வந்திருக்கு, இது வந்து ஃபெமினின், இது வந்து மாஸ்குலின். இன்னொன்னு வெரி சிம்பிள் ஒன், பாட்ஷாலா, வித்யாலய் அப்படின்னா ஸ்கூல். பாட்ஷாலான்ற வேர்ட் வந்து ஹிந்தி வேர்ட், அது வந்து ஃபெமினின் அண்ட் வித்யாலய் வந்து மாஸ்குலின். உருது வேர்ட்ஸ் பத்தி நான் சொல்றேன். கம்ரா அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம ஹிந்தியில வந்து மாஸ்குலினா யூஸ் பண்றோம், ஆனா உருதுல தட்ஸ் a feminine word. அதே போல மேஸ், மேஸ்ன்ற வேர்ட் வந்து ஹிந்தியில நம்ம வந்து அதை ஃபெமினைனா யூஸ் பண்றோம், பட் அதே வேர்ட் வந்து உருதுல வந்திருக்கு. அந்த உருது வேர்ட் அங்க வந்து இட்ஸ் a masculine. இன்னொரு வேரியேஷன் பண்ணட்டுமா? ஐயோ வேணாம் வேணாம் டீச்சர், தலை சுத்துது எனக்கு இப்பவே. ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதை மட்டும் கொஞ்சம் பாரு. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னொரு க்ளூ நான் கொடுக்குறேன். அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வர ப்ரோனவுன் ஆர் அட்ஜெக்டிவ், இது ரெண்டுமே ஃபெமினின்ல இருக்கா மாஸ்குலின்ல இருக்கான்னு பார்த்து அதை வச்சு அந்த ஆப்ஜெக்டை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மேரி புஸ்தக், அப்போ மேரி வந்ததுனால புஸ்தக் 100% இட் இஸ் ஃபெமினின். சீதா கா வித்யாலய், வித்யாலய் ஸ்கூல், அப்போ கா வித்யாலய் ஆல்ரெடி சொல்லிட்டு மாஸ்குலின். சோ இங்க கா வந்ததுனால வித்யாலய் இஸ் மாஸ்குலின். சீதா கி பாட்ஷாலா, இங்க பாட்ஷாலா ஃபெமினின்னால கி பாட்ஷாலா ரெண்டுமே ஸ்கூல் தான். இங்க ஆப் கி கலம், உங்களுடைய பேனா, அங்க கி யூஸ் பண்ணிருக்கேன் பிகாஸ் கலம் இஸ் ஃபெமினின். A quick recap for all of you. R ending words are always masculine, sometimes exception. E ending words are always feminine, again exceptions. There are some words which don't have plural form at all and they are always masculine, and some Urdu words which come to Hindi are feminine. If you still have doubt in gender, then don't miss to watch my YouTube channel and clear all your doubts. Hindi Grammar has always got surprises. For more such reels and content, please don't forget to save, share and follow my channel. Have a wonderful day.